காதல் இன்பமே காணவே வாராய் கலாபமே நடோதனை இன்னும் ஏனோ சுவாமி காதல் இன்பமே காணவே வாராய் தடுமாற்றம் செயல் இந்திர சபைக்கே அவமானம், அப்சர குலத்திற்கே தீராத களங்கம். மன்னேங்கள் மகேந்திரா, மான்களின் அழகு மனதை கவர்ந்தது. அழகு மதிகட்டவளே, திரிலோகாதிபதி மகேந்திரன் நான், என்னை விடவா? நீ செய்த குற்றத்திற்கு பூலோகத்தில் மானாக கடவாள். பிரபு வேண்டாம் வேண்டாம், என்னை சமித்து ரட்சியுங்கள். மானை பார்த்த குற்றத்திற்கா கொடும் தண்டனை கெஞ்சி கேட்கிறேன், கருணை காட்டுங்கள். சித்ராவை மன்னித்து விடுங்கள் தேவா. அலட்சியமாக நடந்து கொண்டதற்கு இவள் தண்டனை அடையத்தான் வேண்டும். சர்வசக்தி வாய்ந்தவர் தாங்கள், சாப விமோசனம் பெறும் மார்க்கமாவது கூறுங்கள் பிரபு. மன்னிப்பளித்து மகா கண்ணியம் வாய்ந்தது மகாபிரபு, காலில் விழுந்து கேட்கிறேன், மன்னிக்க மாட்டீர்களா? பூலோகத்தில் வாழும் நைஷ்டிக பிரம்மச்சாரி விபாண்டகரின் நட்பால் இவளுக்கு புத்திர சந்தானம் ஏற்படும். அப்பொழுதே சாப விமோசனம். அது எளிதில் சாத்தியமா பிரபு? சாத்தியமோ அசாத்தியமோ வேறு வழியே இல்லை. மாயையில் விழுந்து உன்னத்தனாவதற்கு அல்ல. ஊனக்கண் ஒளி பெற்றால் மாத்திரம் போதாது, ஞானக்கண் ஒளி பெற வேண்டும். மண்டுகா, கண்மூடித்தனமான அந்த காணிக்கைகள் எதற்கு? நான் கண்ணை மூடாம பாத்துக்கிட்டா இருந்தேன், எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க, எனக்கே தெரியாம. தெரியவில்லையா? சகல பாவத்துக்கும் மூல காரணமான இப்பொன் பொருள்களை நாம் எடுத்து போக சொல். எடுக்கையா சீக்கிரம் எடுக்கா, எடி போய். அப்படி போடா. மான் என்ன வருது? நீ எங்க எங்க வர? எங்கயாவது உள்ள என்ன போய் வைக்க போற? காலை ஒடிச்சு விடுவேன், ஜாக்கிரதை. போ திரும்பி. அமைதியான பிராணி, அதனால் எந்த ஆபத்தும் வராது. அப்படின்னா இது பெண்ணினம் என்று யோசிக்கிறாய், அப்படித்தானே? அது எப்படி குருதேவா என் வாயால சொல்றது? நீங்க தானே பெண் வாடையே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. வாஸ்தவம், நம் கோமாதாவும் அப்படித்தான். ஆமா ஆமா குருதேவா, அப்படின்னா இப்ப 2 பெண்கள் இருக்காங்களே. மண்டூக்கா, மானிட பிறவிகளுக்கும் ஓரிரவை இருந்த இதர பிறவிகளுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது சரி, இருந்தாலும் எனக்கு அந்த இடம் தான் புரியல குருதேவா. துறவிகளையும் வசியம் செய்கிற சக்தி மானிட பிறவிகளுக்கு உண்டு. ஆனால் இதை போன்ற பிறவிகளுக்கோ? ஆமா ஆமா, அதுகளுக்கு பேசவும் தெரியாது, புறத்தியார குறை சொல்லவும் தெரியாது, பொன்னான காணிக்கையை வச்சு பூஜிக்கவும் தெரியாது. இப்பொழுது புரிந்ததா? அதனால் தான் நம்மை போல் இருக்கும் துறவிகளுக்கு பெண்ணும் பொண்ணும் ஜென்ம விரோதிகள். அவைகளின் காற்றே நாம் இருக்கும் திசையில அடிக்க கூடாது. கட்டிருக்கேன், எங்கேயாவது தப்பிச்சு ஓட பார்த்ததுன்னா உழைச்சுப்போம். என்ன தைரியம் உனக்கு? நானும் 10-15 வருஷமா குருவோட பழகிறேன், அவர் பக்கத்திலே வந்து நிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ என்னன்னா பகல்ல வந்துட்டு ராத்திரியா அவர் பக்கத்துல போய் படுத்துக்கிட்டியே. ஏந்திரி ஏந்திரி. இதுக்கு தண்ணில போய் முழுகினாக்க உடம்பு எரிச்சு எல்லாம் போயிடும். அக்னிக்கு மாத்து தண்ணிங்கிறது கூட
பாசபந்தங்கள் எல்லாம் மானிட பெருமைகளுக்குத்தானே ஒழிய நமக்கு எதற்கு? புறப்படும். அப்படியானால் நான் பெற்ற குழந்தையை காட்டிலேயே விட்டு பிரிந்து போக வேண்டியதுதானா? சித்ரா, ரிஷசங்கர் விதியின் பாதையிலே விளையாட வேண்டியிருக்கிறது. இவன் அந்த ரிஷியின் வர்க்கத்திலேயே கலந்து வளரட்டும். குழந்தையை கொடுத்து விட்டு பிறந்த வரலாற்றையும் தெரிவித்து விட்டு திரும்பி விடும். அப்படி ஆமா, தலையில கொம்பு முளைச்சிருக்கேன். குருதேவா, இவனுக்கு கொம்பன்னே பேர் வச்சிருவோம் நாம. இல்லை, ரிஷிசிங்கர் என்றுதான் பெயர் வைக்கப் போகிறேன். பெண்டாட்டி இல்லாம எப்படா பிள்ளை பிறக்கும்? அதான் பெரிய ரகசியம். வைத்தியக்கார எல்லையை விட்டே போய் விடுவோம். என்ன குருதேவா? நமோ ஆசீர்வதி. குருதேவா, குருதேவா, அடிக்காதீங்க. ஒரு தரம் பாரத்தை பார்த்துட்டா அப்புறம் அவன் தலை. பிரகஸ்பதி போன்ற புத்திமான்கள் எல்லோரும் அங்கே சாயுஜ்ய பதவியை அடைந்துள்ளார்கள். ரிஷியா, நிறுத்த போறாயா இல்லையா? ரிஷியா. மகேந்திரா, நமஸ்காரம். ரிஷ்யா, என் ரிஷியன் நாராயண தபஸ்தானே செய்கிறான். எதானால் என்ன? அது என்னைத்தான் பாதிக்கும். மகரிஷி, ரிஷியனின் தவத்தை நிறுத்தச் சொல்லும். அவனுக்கு அருள் புரிய நான் சித்தமாயிருக்கிறேன். இல்லை என்றால் மாயா, சமூக சேவையை உன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு கலைக்காக நீ என் அன்பு காணிக்கையாக இதை பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. இது எனக்கு தேவையில்லை. பின் வேறு எது வேண்டும்? தங்கமா, தனதான்யங்களா? கேட்பதை கொடுப்பதாக வாக்களியுங்கள். மறுப்பது எங்கள் வம்சத்தில் இல்லை. அந்த வைரமாலை வேண்டும். பேராசை பிடித்தவரே, ஏன் அங்க தேசத்தையே கேட்பதுதானே? பிராமணோத்தவரே, வைரமாலை ராஜ சின்னம். அதை உம்மால் அடைய முடியாது. ஆளுகிறோம் என்ற ஆணவமா உனக்கு? உன் ஆணவம் இன்றோடு ஒழியட்டும். அரசாளும் வைபவத்தில் உன்னையே மறந்து என்னை அவமதித்ததற்கு உன்னையும் உன் நாட்டையும் என் சாபம் பீடிக்கட்டும். நீ வாக்கு தவறி என்னை இந்நிலைக்கு ஆளாக்கியதற்கு உன் தேசம் வறுமையால் வாழட்டும். மகாராஜா, சாபம் கொடுத்தவன் தேவேந்திரன். அதற்கு காரணம் உண்டு. காட்டில் வசிக்கும் மகான் ரிஷி சிங்கர் இந்நாட்டிற்கு வர வேண்டும். அவர் வருகையால் நாடு நலம் பெற வேண்டும் என்பதே நிர்ணய நோக்கம். மகர்ஷி, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து கூறுங்கள். மகான் ரிஷி உள்ளால தானே தேர்தல் சொல்லி கழிப்படையிச்சு. நடந்தது நடந்து விட்டது. நான் சென்று வருகிறேன். யார் அது? மாயா. மாயா, அதிசயம். நீ தைரியத்துடன் முன் வந்ததற்கு உன்னை பாராட்டு. என் பெயர் ரிஷி சிங்கர், விவாண்டக முனிவரின் புத்திரன், காசியப்பு கோத்திரம். நாராயண. நாராயணா. ஓ, அதுவா? வைகுண்டத்தில் இருக்கும் போது ஆடாது. பூலோகத்திற்கு வந்தால் பூலோகவாசிகளைப் போல் எங்கள் கண்ணிமைகளும் ஆடும். ஓ, இப்ப நீ எங்க ஆசிரம என்ன நடந்தது? யார் என்ன செய்றாங்க? பிரியாவை அனுப்பிச்சிட்டு வரல. காலம் இப்படித்தான் இருக்கும். அப்படியா? சுவாமி, வெளியே பாருங்கள். நமகா நமகா. வாழ்வில் ஒன்றா
தாசிடம் மெதுவா ரிஷினா மாத்திரம் அனுப்பிவிடுங்கள். நீங்கள் எல்லாம் உடனே என்ன நிச்சயம் என்ன கோரம், என்ன அநியாயம்! என்னை ஏன் இந்த நரகத்திற்கு அழைத்து வந்தீர்கள்? சொல்லுங்கள், சொல்லுங்கள் வைகுண்டவாசி, உண்மை சொல்லுங்கள். நான் வைகுண்டவாசி இல்லை, சாதாரண ஒரு மானிட பெண். பெண்? பெண் என்றால் தாய், தங்கை, மனைவி. தாய்? தாய் என்றால்? தாய் என்றால் தன் வயிற்றிலே சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி பரிவுடன் காப்பாற்றி சேயின் நலத்திற்காக பாடுபட்டு தன் உயிரையும். என் அப்பா இதையெல்லாம் என்னிடம் சொல்லவில்லையே. சுயநலத்தால் உங்கள் அப்பா உங்களை மோசம் செய்து விட்டார். இல்லை, நான் உங்களை மோசம் செய்யவில்லை. எண்ணற்ற மக்களின் கண்ணீரை துடைக்க வேறு வழி இல்லாமல் இப்படி செய்தி என் குற்றத்தை. எங்கே ரிஷிசிங்கன் அபரணமாக போட்டி நீ மாய தேசத்தில் தீர மழை நீர் பாய ஒண்ணாதா இது விவாண்டக மகரிஷி, இது தெய்வ சங்கல்பம். ரிஷிசிங்கர் காரணார்த்தமாகத்தான் ஜனித்திருக்கிறார். என் ராமாவதாரத்திற்கு அவர் மிகவும் அவசியம். தசரதர் செய்யக்கூடிய புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் அவர்தான். உலகக்ஷேமத்திற்காக சாந்தா ரிஷிசிங்கர் கல்யாணம் நடந்தாக வேண்டும். நீங்கள் சென்று அவர்களை ஆசீர்வதியுங்கள். குருதேவா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் இந்த வைகுண்டவாசி செஞ்ச வேலைதான். இது கழுங்க. வைகுண்டவாசி இல்லை சுவாமி, மாயா. மாயை நீ இல்லையம்மா. நான் தான் இத்தனை காலம் மாயாந்தகாரத்தில் மூழ்கி இருந்தேன். நீயே நிஜம். பாக்யசாலி நான். எல்லாம் தெய்வ சங்கல்பம். உயர் கற்பிற்கரசியான சாந்தையொடு தவறு சிங்கர் வாழி ஆராதொழுக்கமொடு வாழி வாழி ும் பால் பொழிந்து. ராமரின் சகோதரி யார் தெரியுமா? தசரதரும் கௌசல்யாவும் பெற்ற முதல் மகள் சாந்தாதேவி. கௌசல்யாவின் சகோதரி வர்ஷணியும் அங்கதேச அரசர் ரோமபாதரும் நீண்ட காலம் குழந்தை இல்லாததால் சாந்தாதேவியை தத்தெடுத்து வளர்த்தனர். ஒரு நாள் அங்கதேசத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. நாட்டை காப்பாற்ற ரிஷிரிங்கர் என்ற முனிவர் இந்திரனை நினைத்து கடும் தவம் மேற்கொண்டார். இதை கண்டு மகிழ்ந்த இந்திரன் மழையை பொழிய வைத்தார். நன்றி கூறிய அரசர், எந்த தட்சணை வேண்டுமோ கேளுங்கள் என்றார். ரிஷிரிங்கர், உங்கள் மகள் சாந்தாதேவியை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என கேட்டார். ரோமபாதர் சம்மதித்தார். பின்னர் சில ஆண்டுகள் கழித்து தசரதர் புத்திரகாம யாகம் செய்ய அதை ரிஷிரிங்கரே நடத்தி கொடுத்தார். ராமரை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Long ago, in the beautiful kingdom of Ayodhya, there lived a wise and kind king named Dasharatha. The king felt sad because he had no children. One day, wise sages told the king to perform a special sacred ceremony called the Putra Kameshti Yajna.
The king prayed with great devotion. Suddenly, a divine being appeared from the holy fire with a golden bowl of magical payasam. The divine messenger told the king to share the sweet with his queens. King Dasharatha shared the sacred payasam with his 3 queens, Kaushalya, Kaikeyi, and Sumitra. Soon, wonderful news spread across Ayodhya. The queens were going to have babies. After some months, a baby prince was born to Queen Kaushalya. He was named Ram. Then, Queen Kaikeyi had Bharata and Queen Sumitra had Lakshmana and Shatrughna. The whole kingdom celebrated with music, flowers and happiness. And this is how the beautiful story of Ram and his brothers began. A story of love, courage and doing what is right. राजदुलारों का क्या नाम होगा? हम इन्हें क्या कहकर पुकारेंगे? ये समस्त लक्षणों से युक्त हैं। इसका नाम लक्ष्मण, छोटे कुमार। छोटे हैं पर इनके नाम से शत्रु दहल उठेंगे, सो इनका नाम शत्रुघ्न होगा। शत्रुघ्न? वंश के सारे राजाओं में सबसे प्रतापी यशस्वी होंगे ये चारों कुमार। एक और योग दृष्टिगोचर हो रहा है। वो क्या है धर्ममूर्ति? वैसे तो चारों भाइयों में भ्रातृ प्रेम युग युग तक बखान किया जाएगा, परंतु विशेष रूप से एक और राम लक्ष्मण की जोड़ी और दूसरी ओर भरत शत्रुघ्न की जोड़ी ऐसी होगी जैसे एक प्राण और 2 शरीर। அனுமன் பிறந்த கதை. முற்காலத்தில் குஞ்சரன் என்கிற சிவபக்தர் குழந்தை வரம் வேண்டி ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்தார். அதில் மகிழ்ந்த ஈஸ்வரன், உனக்கு அழகிய மகள் பிறப்பாள், அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று வரமளித்து மறைந்தார். அதன்படி அவருக்கு அழகிய மகள் பிறந்து அஞ்சனை என்கிற பெயருடன் வளர்ந்து தன் மணப்பருவத்தில் கேசரி என்னும் வானர மன்னனை மணந்தாள். பிறகு புத்திர பாக்கியம் இல்லாமல் முழு நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் முன் தர்ம தேவதை தோன்றி, திருமலைக்கு சென்று ஈசனை குறித்து தவம் செய், ஈசனின் அருளால் எவராலும் வெல்ல முடியாத மகனை பெறுவாய் என்றாள். மறுபுறம் அயோத்தியில் அக்னி தேவன் தசரத சக்கரவர்த்தியிடம் கொடுத்த புனித பாயசத்தை எடுத்து வந்த பறவை அஞ்சனை தவம் இருக்கும் இடத்தின் அருகில் வருகையில் கீழே விட சிவபெருமான் வாயுதேவனிடம் அந்த பாயாசத்தை அஞ்சனையின் கையில் விழுமாறு கட்டளையிட்டார். அஞ்சனை கையில் பாயாசத்தை பார்த்தவுடன் ஈசனின் அருளை உணர்ந்து அதை உண்டு கருவுற்றாள். இந்த கருவே இன்று சிரஞ்சீவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஞ்சனை மைந்தன் அனுமன். जम्बूद्वीपे